மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த சுய இன்பம் காண்பதனாலே ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றியது, மஸ்டுபேஷனினாலே ஏற்படுகின்ற நன்மைகள் பற்றியது. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 07477356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356262 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே அடுத்ததாக நாங்கள் முக்கியமான இந்த மாஸ்டர்பேஷனினால் ஏற்படுகிற இன்னும் ஒரு முக்கியமான நன்மை என்னவென்றால், improves the sexual function with arousal, lubrication and erectile function. எனவே அதாவது இந்த நான் முதலிலே பல தடவைகள் சொன்னது போல இந்த erectile dysfunction இருப்பவர்களுக்கு இந்த மாஸ்டர்பேஷன் ஆனது மிக முக்கியமான ஒரு நன்மையை கொடுக்கிறது. பல பேர் என்னுடன் பலதரப்பட்ட மருந்துகளை எடுத்து பாவிப்பார்கள். அப்போது நான் சொல்லுவேன், கட்டாயமாக இந்த மாஸ்டர்பேஷன் என்பது மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி நான் அவர்களிடம் சொல்லுவேன். ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை என்றொரு பிரச்சனை இருக்கிறது. எனவே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உள்ளவர்களுக்கு இந்த சுய இன்பம் காண்பது என்பது மிக முக்கியமான நன்மை பயக்கக்கூடியது. அதே நேரத்திலே பெண்களுக்கு, உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு அவர்களுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுவதற்கும் அதே நேரத்திலே அவர்களுடைய வெஜைனா யோனி பகுதியிலே இந்த லுப்ரிகன் என்று சொல்லப்படுகின்ற சுரப்புகள் சுரப்பதற்கும் இது முக்கிய ஒரு உதவியாக இருக்கின்றது. எனவே சில பெண்கள், உங்களுக்கு தெரியும், முதலிரவிலே கூட கணவனுடன் தொடர்புகளை கொள்ள முடியாத, ஏனெனில் தாங்க முடியாத வலி, நோவு அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த லுப்ரிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த லுப்ரிகன், அதாவது உராய்வு நீக்கி, நாங்கள் சாதாரணமாக வாகனங்களுக்கும் பலதரப்பட்ட உராய்வு நீக்கிகளை நாங்கள் பாதிக்கிறோம். எனவே இந்த லுப்ரிகேஷன் குறைகிறபடியினாலே தான் இந்த அவர்களுக்கு இந்த ஆண்குறியுடன் சம்பந்தப்படுகின்ற போது யோனி இந்த தாங்க முடியாத வலி அல்லது என்ன ஏற்படுகிறது, நோவு ஏற்படுகிறது. எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இயலுமான மட்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சுய இன்பம் காணுகின்ற போது, அந்த சுய இன்பம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய இந்த யோனி பகுதியிலே பலதரப்பட்ட சுரப்புகள், செக்ரீஷன்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். இந்த செக்ரீஷன்ஸ் ஆனது வருகின்ற போது அது என்னத்துக்கு ஏற்படுகிறது, தன்னுடைய ஆண் துணையுடன் அல்லது தன்னுடைய கணவனுடன் அவர் தொடர்பினை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு அது பலதரப்பட்ட வகையிலே அது உதவி செய்கிறது. எனவேதான் முக்கியமாக பெண்களை பொறுத்த மட்டிலே இந்த லுப்ரிகேஷனுக்கு மிகவும் முக்கியமானது. அதே நேரத்திலே அந்த உணர்ச்சிகள் எந்தெந்த பகுதியிலே தொட்டால் அந்த பெண்ணுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படும் என்று சொல்லியும் இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது, சுய இன்பம் காணுகின்ற போது அந்த பெண்கள் தங்களை அறியக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் எங்கட நாடுகளை பொறுத்த மட்டும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பல ஆண்கள் என்னுடன் தொடர்பினை கொண்டு, கணவர் மேல் தொடர்பினை கொண்டு, என்னுடைய மனைவி ஒரு ஜடம் போல இருக்கிறார், ஒரு உணர்ச்சியும் அவருக்கு ஏற்படுவது கிடையாது, என்ன செய்தால் அவருக்கு உச்சக்கட்டம் வரும், உணர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி பல பேர் என்னுடன் தொலைபேசியின் மூலம் கதைக்கிறார்கள். எனவே இந்த நிலைமையிலே இதற்கு இந்த சுய இன்பம், பெண்கள் சுய இன்பம் காணுவார்களாக இருந்தால் அது கூடுதலாக உதவி அளிக்கும். எனவே அவருடைய மார்புகளையும் மார்பக காம்புகளையும் தூண்டுகின்ற போது அல்லது அவர்களுடைய யோனி பகுதியில் இருக்கின்றது கிளிட்டோரியஸை தூண்டுகின்ற போது அவர்களை அறியாமலேயே அவர்கள் அந்த செக்ஷுவல் அரவுசலுக்கு, அதாவது பாலியல் ரீதியிலே கிளர்ந்தெழுந்த ஒரு நிலைமைக்கு அவர்கள் போவார்கள். இதன் பிற்பாடு அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய கணவருடன் அவர்கள் சேர்ந்திருக்கின்ற போது இந்த ஏற்கனவே இந்த சுய இன்பத்தின் காரணமாக தூண்டப்பட்ட உறுப்புகள் இன்னும்
கூடுதலாக தூண்டப்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. எனவே பெண்களுக்கு பொறுத்த மட்டும் இதுவும் மிக முக்கியமானது. எனவே பெண்கள் சுய இன்பம் காண்பது பிழை என்று சொல்லி தயவு செய்து எவருமே அதை கருத வேண்டாம். எங்களை மாறத்தான் பெண்கள், எங்களுக்கு கீழே இல்லை அவர்கள் என்றபடியில் அவர்களுக்கும் சுய இன்பம் காண்பதற்கு உரிமை இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த பெண்கள் சுயரிமை காண்கின்ற போது இந்த பிரச்சனை சரியாக குறைகிறது. அதே நேரத்திலே ஆண்களுக்கும் இந்த இரக்டல் டிஸ்பங்க்ஷன் உடையவர்களுக்கு இந்த பிரச்சனை, அதாவது இந்த இரக்டல் டிஸ்பங்க்ஷன் ஆண்களுக்கு கூட இந்த சுய இன்பம் காண்பது பலதரப்பட்ட வகையிலே உதவி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று உங்களுக்கு தெரியும், இந்த சுய இன்பம் காண்பது என்ன செய்கிறது? பூஸ்டர் இம்யூனிட்டி, எங்களுடைய உடலிலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அது கூட்டுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த மாஸ்டர்பேஷன் அல்லது சுய இன்பம் காணுகின்ற போது உச்சக்கட்டத்தை அடைவாராக இருந்தால், ஆர்காசத்தை அடைவாராக இருந்தால், அந்த ஆர்காசம் ஏற்படுகின்ற தருணத்திலே பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்திலே இருக்கின்ற வெண்குருதி சிறுதுணிக்கைகள், ஒயிட் பிளட் செல்ஸ், WBC என்று சொல்லுவோம், இவைதான் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமான பங்களிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. உங்களுடைய இரத்தத்திலே இந்த WBC சொல்லப்படுகிற வெண்குருதி சிறு துணிக்கைகளின் அளவு இரத்தத்திலே அதிகரிக்கின்றது. இவற்றினுடைய அளவு அதிகரிக்கின்ற போது என்ன நடைபெறும்? அது எங்களுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு முக்கிய ஒரு வடிகாலாக, முக்கிய ஒரு உதவியாக அது இருக்கிறது. எனவே தான் உங்களுக்கு தெரியும், பல பெண்களை திருமணம் முடித்தவர்கள், உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிற பெரிய செலிபிரிட்டிஸ், பிரபலியங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கை மிகவும் இலகுவாகவும் லேசாகவும் ஒரு சுகாதாரமான ஹெல்த்தி லைஃப் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கும் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதே நேரத்தில் அவருடைய மூளை கூட மிகவும் உன்னதமாக வேலை செய்யக்கூடிய நல்ல மூளை இருப்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். என்றபடியினாலே அவற்றுக்கும் இவற்றுக்கும் தொடர்பு இருக்கின்றது நம்பப்படுகிறது. எனவே பூஸ்டர் இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற அதாவது சுய இன்பம் காணுவதனாலே எங்களுடைய உடலிலே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்ற போது அடிக்கடி காய்ச்சல், இருமல், தடிமல் போன்றவற்றிலே இருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே நான் இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த பாலியல் வாழ்க்கை என்பது எங்கள் மனித வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. எந்த ஒரு அனிமல் கிங்டம், எந்த ஒரு மிருக ஜாதியும், அதாவது நாய், பூனை என்னவாக இருக்கலாம், சிங்கம், கரடி எதுவாக இருக்கலாம், எல்லாவற்றுக்குமே இந்த செக்ஸ் லைஃப், பாலியல் வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியம். எனவே பாலியல் வாழ்க்கையை விட்டுப்பட்டு போவார்கள். சில பேர் வயது கூடினவர்கள், 75 வயது கூடியவர்கள் கூட எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு, சார் நான் மிகுந்த செக்ஸிலே மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கின்றேன், இதில் ஏதாவது பிழையா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு விதமான பிழையும் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் செக்ஸை வைத்துக் கொள்கிறீர்களோ, பாலியலை வைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை காலம் கூடும். உங்களுடைய புற்றுநோய் ஏற்படும் மிக கூடுதலாக அளவு தடுக்கப்படும். உங்களுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை பாதுகாக்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் மனநிலை குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்றவற்றில் இருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வேலை தளங்களில் இருக்கின்ற வேலை பழுக்களில் இருந்து உங்களை விடுவிக்கின்ற ஒரு பகுதியாக கூட இது இருக்கின்றது. எனவே மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.